நான் மிஸ்டர் மியோ. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்டர் மியோ எஸ்எஸ்சி சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2019 மார்ச் 3 செகண்ட் ஷிஃப்ட்டில் நடந்த இங்கிலீஷ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் மியோ எஸ்எஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராமில் மிஸ்டர் மியோ எஸ்எஸ்சி அப்படின்னு சர்ச்சில் அடிச்சிங்கன்னா சேனல் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து அதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first question வந்து error spotting. The modern man is busy acquiring more and more wealth and designing ways to invest it in more sense pleasure. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து மாடர்ன் மேனு, அவன் வந்து பிஸி அக்வயரிங். ஸோ வெர்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது. மோர் அண்ட் மோர் ஹெல்த் அண்ட் டிசைனிங் வே டு இன்வெஸ்ட் இன் மோர் சென்ஸ் ப்ளஷர். ஸோ சென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நவுன். ஸோ சென்ஸுன்றது ஒரு நவுன், பட் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ப்ளஷர்ன்ற ஒரு நவுன் இருக்குது. ஸோ இங்கே வந்து அட்ஜெக்டிவ் தான் வரணும். ஸோ சென்ஸுன்றதை சென்சுவல் மாற்றிக்கணும். ஸோ இதுதான் இங்கே இருக்க எரர். ஸோ இன் மோர் சென்சுவல் ப்ளஷர் அப்படின்னு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின். திஸ் இஸ் அ கிரேட் டிகிரேட் இன் வேல்யூஸ் இன் மாடர்ன் ஏஜ். ஸோ இதில் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிகிரேட் இன் வேல்யூஸ், தேர் இஸ் அப்படின்றது வந்து ஒரு அன்ரியல் சப்ஜெக்ட். அது வந்து நம்ம ஒரு இமேஜினரியான திங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தேர் இஸ் அ கிரேட். ஸோ இஸ்ன்றது வெர்பு, ஏன்றது ஆர்டிகல், கிரேட்டுன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ டிகிரேட் அப்படின்றது வந்து இங்கே வெர்பாக இருக்குது. இன் ப்ரொபோர்ஷன் வேல்யூஸ் நவுன், இன் ப்ரிப்போசிஷன் மாடர்ன் ஏஜ் நவுன். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே இஸ்ன்ற வெர்பு இருக்குது. ஸோ டிகிரேட்ன்ற வெர்பு இங்கே வர தேவையில்ல, ஒரு நவுன் தான் வரணும். ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தா டிகிரடேஷன் ஆஃப் வேல்யூஸ், டெலிபரேஷன் ஆஃப் வேல்யூஸ், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் வேல்யூஸ். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன்னா ஏதோ ஒரு விஷயத்தை காமிக்கிறது, வேல்யூஸை வந்து நம்ம வந்து காமிக்க மாட்டோம். டெலிபரேஷன்னா வேணும்னே பண்ணுறது. ஸோ வேல்யூஸ் வந்து நம்ம வேணும்னே எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இங்கே ஏற்கனவே டிகிரேடுன்னு இருக்குது. அங்கே டிகிரேட்ன்ற வெர்பை வந்து நம்ம டிகிரடேஷன்ற நவுனாக மாற்றிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் டிகிரடேஷன் ஆஃப் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணி நம்ம பார்த்திக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியல, கிராமர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலாம், நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது ரொம்ப பெஸ்ட்டானவே. நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ். இட் இஸ் அண்ட் டேஷ் டே டு ஸ்டார்ட் யுவர் நியூ பிஸ்னஸ். ஸோ அடாஷியஸ், ஆம்னியஸ், அஸ்பீஷியஸ், ஒகேஷ்னல். அடாஷியஸ் அப்படின்னா போல்டு அப்படின்னு அர்த்தம். போல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக, பயப்படாமல், ஃபியர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆம்னியஸ் அப்படின்னா த்ரெட்டனிங், பயமுடுத்துகிற மாதிரி. ஆஸ்பீஷியஸ் அப்படின்னா நல்ல நாள், சுபம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ நல்ல நாள், நல்லது. ஒகேஷ்னல்னால் அப்பப்போ, ஆஃபன். ஸோ இதுக்கு ஆப்டாக இருக்க ஆப்ஷன் வந்து ஆஸ்பீஷியஸ். ஆஸ்பீஷியஸ் தான் நம்ம ஆன்சர். இட்ஸ் அன் ஆஸ்பீஷியஸ் டே டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். பேத்தட்டிக். பேத்தட்டிக்னால் சோகமாக இருக்குது. ஸோ சினானிம்ஸ் வந்து சோகமாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் பார்த்தா பிட்டிஃபுல், டல், இன்சிக்னிஃபிகண்ட், க்யூரியஸ். க்யூரியஸ்னால் ஆர்வம், இன்சிக்னிஃபிகண்ட்னா முக்கியமில்லாதது, டல்னா போரிங், பிட்டிஃபுல்னால் சோகமாக இருக்குது, சாரோ. ஸோ ஆன்சர் இஸ் பிட்டிஃபுல். ஹிலேரியஸ். ஹிலேரியஸ்னால் ஜோக்கர், அந்த மாதிரி காமிக்காக இருக்குது, சிரிப்பு காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்டனிம்ஸ் வந்து காமெடி, சிரிப்பு காட்டுறது, அப்படின்னா ஹாப்பியாக தான் இருப்போம். ஸோ அதுக்கான ஆன்டனிம்ஸ் வந்து சேட். பிளித் அப்படின்னா என்னென்னா ஹாப்பி, சியர்ஃபுல். ஸோ பிளித் அப்படின்னா ஹாப்பி, சியர்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ ஹிலேரியஸோட ஆன்டனிம்ஸ் சேட். ஹி செட் டு மீ வாட் ஆர் யூ டூயிங். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கணும். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஸோ ஹீ செட் டு மீ. செட் டு அப்படின்றது வந்து ஆஸ்கர்னு மாறும். ஸோ இங்கே வந்து மொத்தமே 2 ஆப்ஷன் தான் இருக்குது, 3/4. ஸோ இதில் எது மாறும்? வாட் ஆர் யூ டூயிங், கனெக்டிங் வேர்டு வந்து வாட் அப்படியே வரும். ஸோ அதில் வந்து இங்கே தட் வாட்டுன்னு இருக்கா. ஸோ இது 4th கண்டிப்பாக வராது, 3rd தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் யூ டூயிங் இருக்கா. கொஷின் ஃபார்மில் வந்து
வெர்பு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும். ஸ்டேட்மெண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றினதுக்கப்புறம் வாட்டுக்கு அடுத்து சப்ஜெக்ட் இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. வாட்டுக்கு அடுத்து வந்து சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் வெர்பு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கிராஸ் டெஸ்ட். மிஷின்ஸ் வேர் மேடு டு பி மேன்ஸ் சர்வெண்ட். ஸோ இங்கே வந்து மிஷின்ஸ் வந்து மேனோட சர்வெண்ட் இருக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எட் மேன் ஹேஸ் க்ரோன் ஸோ டேஷ் ஆன் தம் தட் தே ஆர் இன் அ ஃபேர் வே. ஸோ மேன் ஹேஸ் க்ரோன் ஸோ சபார்டினேட், டிபெண்டன்ட், இன்ஃபீரியர், ஹெல்ப்லெஸ். ஸோ இங்கே வந்து டிபெண்டன்ட் தான் வரும். ஏன்னா சபார்டினேட்க்கு அப்புறம் வர ப்ரொபோஷன் 2, இன்ஃபீரியருக்கு அப்புறம் வர ப்ரொபோஷன் 2, ஹெல்ப்லெஸ்க்கு அப்புறம் வர ப்ரொபோஷன் 2. ஸோ டிபெண்டன்ட்க்கு அப்புறம் வர ப்ரொபோஷன் தான் ஆன், இப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து மிஷின்ஸ் மேலே ரொம்ப டிபெண்ட், அதை நம்பியே இருக்கும் அப்படின்ற வெர்பு வச்சும் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின். they are in a fair way to become his dash. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நம்மளுக்காக மிஷின்ஸ் வந்து சர்வெண்ட்டாக உருவாக்கணும். பட் அதை நம்பியே இருந்தனால அது வந்து நம்மளை வந்து இப்போ ஆளுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆப்டான வேர்டு வந்து மாஸ்டர். ஸோ தே ஆர் இன் அ ஃபேர் வே டு பிகம் ஹிஸ் மாஸ்டர்ஸ், இதாக வரும். விக்டிம்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க, ஸ்லேவ்ஸ்னால் அடிமை, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இதில் எதுவுமே வராது. ஸோ மாஸ்டர்ஸ் தான் கரெக்டான வேர்ட். நெக்ஸ்ட்டு, ஆல்ரெடி மென் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் லைஃப்ஸ் லுக்கிங் ஆஃப்டர்னா பார்த்துக்கிறது. ஐ எம் லுக்கிங் ஆஃப்டர் மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அன்வெயிட்டிங் டேஷ் மிஷின்ஸ். ஆல்ரெடி மென் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் லைஃப்ஸ் லுக்கிங் ஆஃப்டர் அண்ட் வெயிட்டிங் அப்பான் மிஷின்ஸ். ஸோ அதை நம்பியே நம்ம வாழ்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து சர்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், மெஷின்ஸ் ஆர் வெரி ஸ்டர்ன் பாசஸ். ஸ்டர்ன் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டர்ன்னா ஸ்ட்ரிக்ட். ஸோ தே மஸ்ட் பி ஃபெட் வித் அ கோல் அண்ட் டேஷ் பெட்ரோல் டு ட்ரிங்க். தே மஸ்ட் பி. ஸோ வந்து தேர்ட் ஃபார்மில் இருக்கா, அண்டுக்கு அப்புறமும் தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். ஸோ அண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஈக்குவலாக இருக்கணும். எந்த வெர்பாக இருந்தாலும் சரி, டென்ஸாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. கிவன், கிவ்ஸ், கேவ், கிவன். ஸோ கிவ்ஸ் வராது, ஏற்கனவே அங்கே தேர்ட் ஃபார்ம் இருக்குது. கிவ்வும் வராது. கேவ்ன்றது வந்து செகண்ட் ஃபார்ம். கிவன் தான் கரெக்ட் ஆன்சர். கிவன் தான் தேர்ட் ஃபார்ம். கிவ், கேவ், கிவன். ஸோ நெக்ஸ்ட்டு, and oil to wash with and must be kept at an optimum temperature. ஸோ ஆப்டிமம்னா என்ன அர்த்தம்னா பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷனல் வராது. ஆப்டிமிஸ்டிக்னா கடவுள் சம்மந்தப்பட்டது. அவுட்டேட்டட்னா முடிஞ்சு போனது, நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் விட்டது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்டிமம். நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். So can I borrow your camera? I will give it back to you next week. I'm going to jungle safari tomorrow. My friend told me that jungle is beautiful in these days. ஸோ ஆப்ஷன்லேருந்து பார்த்தோம்னா சி தான் 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ சி ஃபஸ்ட்டு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கேன் ஐ பாரோ யுவர் கேமரா, ஐ வில் கிவ் இட் பேக். ஸோ ஏக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக பி வரணும். ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜங்கிளுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான் ஜங்கிள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உன் கேமரா கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவ்வளோ தான். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் ஹூ லீவ்ஸ் ஹிஸ் ஓன் கண்ட்ரி டு செட்டில் இன் அனதர். ஸோ ஆன்சர் வந்து எமிக்ரண்ட். ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா, எமிக்ரண்ட்டும் குழப்பம். எமிக்ரண்ட்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்க கண்ட்ரியை விட்டு வெளியே வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது. ஸோ எக்ஸிட்னா வெளியே வருதா, இஇ இப்படி வச்சுக்கலாம். இமிக்ரண்ட்னா இருக்க இடத்த விட்டு வெளியே போகிறது. ஸோ ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இன்னுன்னு வச்சுக்கோ, இன். ஸோ இமிக்ரேஷன்னா இருக்க இடத்த விட்டு வெளியே போகிறது. எமிக்ரண்ட்னா
வெளிநாட்டில் இருக்க ஒருத்தன் வேற ஒரு இடத்துக்கு வர்றது. ஸோ ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ இதில் ராங்லி ஸ்பெல்ட் வேர்டு எதுனா ப்ராக்டிக்கல். ஸோ கரெக்டான வேர்டு வந்து ப்ராக்டிக்கல். லாஜிக்காக திங்க் பண்ணுறது. ஃப்ளெக்சிபிள்னால் வளையக்கூடியது. ஃப்ளாஷினா பயங்கரமாக சீன் போடுற மாதிரி ஆள். எலகன்னா கிரேஸ்ஃபுல், பர்ஃபெக்டாக. இந்த நகை விளம்பரத்தில் வரவங்க எலகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப க்ளோரியஸாக பார்க்க நல்லா இருக்குது அப்படின்றது எலகண்ட் அப்படின்னு அர்த்தம். எரர் ஸ்பாட்டிங். பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் அதர் மினிஸ்டர் ஹேவ் லெஃப்ட் ஃபார் அமெரிக்கா. ஸோ இது போன செட் ஆஃப் பேப்பர்லேயும் பார்த்தோம். இதே தான் அலாங் வித் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வர வெர்ப் இருக்கணும். ஸோ பிரைம் மினிஸ்டர்ன்றது சிங்குலர் தான், இங்கே ஹேவுன்னு வந்திருக்கு. ஹேவுன்றதை ஹேஸ்ன்னு மாற்றிக்கணும். ஸோ ஹேவ் லெஃப்ட் அப்படின்றதுல தான் எரர். ராங்லி ஸ்பெல்ட் வேர்டு. ஒஸ்டன்டேஷன். ஸோ இதுதான் ராங் ஸ்பெல்ட் வேர்டு. ஒஸ்டன்டேஷன் எஸ்ஸுக்கு பதிலாக டி வரணும். ஸோ ஒஸ்டன்டேஷன் என்ன அர்த்தம்னா ஃப்ளாஷி அப்படின்னு அர்த்தம். ஸோ மேன்ஷன்னா தங்குற இடம். எக்ஸ்டென்ஷன்னா ஏதோ ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ப்ரிசர்வேஷன் அப்படின்னா தூண்டி விடுறது. ஸோ இதை வந்து இப்போ ஒரு 12th படிக்கிற பையன்ட்ட நம்ம போய் நீ வந்து ஆர்ட்ஸ் படி, இன்ஜினியரிங் படி நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனை வந்து சொல்லி தூண்டி விடுறது. விஷீசியஸ் ஆன்டனிம்ஸ். விஷீசியஸ் அப்படின்னா க்ரூயல் அப்படின்னு அர்த்தம். க்ரூயல், பிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த ஆப்ஷன்ஸை வச்சு பார்த்தா பேன்ஃபுல் அப்படின்னா ஹார்ம்ஃபுல்னு அர்த்தம். ஹார்ம்ஃபுல். அன்ஃபார்ச்சுனேட்னா கெட்ட நேரம். விர்ச்சுஸ்னால் குட் குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். சின்ஃபுல்னால் தப்பு, ஏதோ தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆன்சர் வந்து விர்ச்சுவஸ். விஷீசியஸான ஆன்டனிம்ஸ் வந்து விர்ச்சுவஸ். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபில் இன் த பிளான்ஸ். ஹி டேஸ் அ ஹீனியஸ் கிரைம். ஹீனியஸ் கிரைம்னா கொடூரமான ஒரு கொள்ளை அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீனியஸ்னால் கொடூரமான, ப்ரூட்டல், ரொம்ப டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட கமிட் தான் ஆகும், ஒர்க்கோட. ஸோ ஹீ கமிட்டட் அ ஹீனியஸ் கிரைம். ஹேப்பன்ட் வராது, க்ரைம் அதுவாக நடக்காது, க்ரைமை மேட் பண்ண முடியாது, அது கொடூர கொலை அதுவாக நடக்காது. ஸோ அவன் தான் அதை செஞ்சான். ஹீ கமிட்டட் அ ஹீனியஸ் கிரைம். இடியம்ஸ். ஆன் அ ஷாங்ஸ் மேர் அப்படின்னா சொந்த காலில் நிற்கிறது. ஆன் ஃபுட். ஆன் ஷாங்ஸ் மேர்னா சொந்த காலில் நிற்கிறது. அடுத்தும் இடியம்ஸ் தான். அ ஸ்னேக் இன் அ கிராஸ். ஸோ சீக்ரெட் எனிமி. பாம்பு வந்து ஏதோ ஒரு பூச்சியோ பாம்போ பெரிய பெரிய புல்லுக்குள்ளே போனால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சீக்ரெட் எனிமி. ஒன்வர்ட் சப்ஸ்டியூஷன். பீரியட் ஆஃப் 10 years. 10 yearsனால் டெக்கேட். 100 yearsனால் செஞ்சுரி. 1000 yearsனால் மில்லினியம். ஃபோர்ட்நைட்னா 14 days + 1 night. ஸோ டோட்டலாக 15 days. பெனிடென்ஸோட சினானிம்ஸ் வந்து பெனிடென்ஸ்னால் வருத்தம். ஸோ அதுக்கான சினானிம்ஸ் வந்து ரிப்பன்டன்ஸ்னாலும் வருத்தம். பேஷன்ஸ்னால் அமைதியாக இருக்காது. மிசரினா சோகம். அட்மிரேஷன்னா இன்ஸ்பயர் ஆகுறது. இவரை பார்த்து தான் நான் இப்படி ஆனேன், இவரை பார்த்தா நான் இதை படித்தேன் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து நெவர்த்லெஸ் வராது. ஸோ இந்த ப்ரிப்போஷனில் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் சென்டென்ஸில் வராது. அது சேஞ்சுன்னு இருக்கா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் சென்டென்ஸில் வரலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் வச்சு பார்த்தா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. பிடிசிஏ, பிசிஏடி. ஓகே, ஃபஸ்ட்டு பி எடுத்துக்குவோம். அடுத்து சி வச்சுக்குவோம். ஸோ இஃப் அ சேஞ்ச், ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்து a change that is conducive to happiness may be termed as a progress.
ஸோ இஃப் அ சேஞ்ச் கான்ட்ரிபியூட்ஸ் டு த க்ரோத் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ என்ன ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லவே இல்லை. பிக்கு அப்புறம் இருக்க ஒரே ஆப்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக டி வராது. அப்படின்னா பிசி ஏடி தான் வரும். ஸோ சேஞ்ச் தட் இஸ் கண்டியூசிங் ஹாப்பினஸ் இஸ் அ ப்ராசஸ், பட் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் அ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் திங்ஸ் என்னென்னா த நெவர்த்லெஸ், சவுண்ட் ஹெல்த், அதான் என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபோர்த்து வந்து டி வரும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ தீஃப் வாஸ் பீயிங் அரெஸ்டட் பை போலீஸ். பாசிவ் வாய்ஸில் இருக்குது, இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸுக்கு மாற்றணும். ஸோ போலீஸ் வந்து சப்ஜெக்ட் வரணும், போலீஸ். பீயிங் அப்படின்னு வந்துட்டா கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஷனில் எது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது? ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் போயிட்டே இருக்குன்னு அடிச்சுட்டு. அடுத்து லாஸ்ட் கொஷின். மேன் இன் நீட், ப்ளீடர் ஃபார் ஹெல்ப். ஸோ மேன் இன் நீட் அப்படின்றது டோட்டலாக ஒரு சப்ஜெக்ட். ப்ளீடர் ஃபார் ஹெல்ப். ஸோ வெர்பு, ப்ரொபோஷன் எல்லாமே வந்துடும். ஸோ ப்ராமிஸ்டு ஃபார் ஹெல்ப். மேன் இன் ஒரு நீடில் இருக்கவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ண மாட்டான், கமெண்ட் பண்ண மாட்டான், ரெக்வஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ அது ஏற்கனவே இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம 25 கொஷின் பார்த்துருக்கோம். March 3 செகண்ட் ஷிஃப்ட் நடந்த எல்லா 25 கொஷின் பார்த்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் போடணுன்னா நம்ம வீடியோவில் வேறு எதுவும் கண்டென்ட் சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கில் போடுங்க, ஆப்டியில் இந்த டாப்பிக்கில் போடுங்க, ஜிகேயில் இந்த டாபிக் போடுங்க, இங்கிலீஷ் இந்த டாபிக் போடுங்க அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டெலகிராமில் மிஸ்டர் மியாவ் எஸ்எஸ்சின்னு அடிச்சிங்கன்னா சேனல் வரும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கஷன் குரூப் இருக்குது. நீங்கள் டவுட்ஸு, ஆப்டியில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். எவ்வளோ சீக்கிரம் எங்களால் சால்வ் பண்ணி அனுப்ப முடியுமோ சால்வ் பண்ணி அனுப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.